4000 வருஷமா நம்ம சயின்டிபிக் கம்யூனிட்டியில க்ரோ ஆகாத விஷயத்த நம்ம ஜஸ்ட் ஒரு 500 வருஷத்துல பண்ணியிருக்கோம். என்னது? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரேஷனல் திங்கிங் தான். ரேஷனல் திங்கிங்னா என்னன்னா ஆல்ரெடி பொதுவான ஒரு கருத்தை இது ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருந்தா கரெக்டா வராதா அப்படின்னு கேக்குறது. இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் யாரு அப்படின்னா நம்ம கலீலியோ கலீலி தான். ஸோ முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பூமி தான் சென்டர்ல இருக்கு, சன்னு மூணு மற்ற எல்லா பிளானட்ஸும் நம்மளதான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது பேர் தான் ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் த சோலார் சிஸ்டம். கலீலியோ கலீலி தான் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு அதில் அப்சர்வ் பண்ணிட்டு ஏன் சன் சென்டர்ல இருந்து நம்ம எல்லாம் அதை சுத்திட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. இது அந்த காலத்துல ஒரு பயங்கரமான ரேஷனல் திங்கிங். எல்லாரும் அவரை அப்போஸ் பண்ணாங்க. ஈவன் அவரை பனிஷ் பண்ணி ஜெயில கூட அடைச்சு வச்சிருந்தாங்க இந்த கருத்து சொன்னதுனால. ஆனாலும் அவர் அவரோட கருத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம ஜானஸ் கெப்லர்னு ஒரு ஆஸ்ட்ரானமர், அவரு சொன்னாரு நீங்க சர்க்குலர் ஆர்பிட்ஸ்ல சுத்துதுன்னு சொல்றீங்க, ஆனா ஆக்சுவலா அது எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ்ல சுத்தும் அப்படின்னு ஒரு தியரியை வைக்கிறாரு. இதுவும் ஒரு ரேஷனல் திங்கிங் தான். கலீலியோ, காப்பர்னிக்கஸ், கெப்லர் அந்த மாதிரி பல ஆஸ்ட்ரானமர்ஸோட ஒர்க்கை மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ்குள்ள கொண்டு வந்தது நம்ம ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் கொடுத்த பிரின்சிபல்ஸை வச்சுதான் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் மாடர்ன் டே சயின்ஸ் ரெவல்யூஷனைஸ் ஆச்சு. என்னைக்குமே ரேஷனல் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான கொஸ்டின்ஸ் கரெக்டான டைம்ல நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளரும் அண்ட் ஹியூமனிட்டியும் அப்போதான் நல்ல ஒரு டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.